இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடாத இடம் தேடி அலைகின்றது. ஒரு மந்த ஸ்மிதம் கொஞ்சி விரியும் நுகு, புது மண்ணின் மழை என்னை பொதியும் நுகு, நெஞ்சம் ஸ்ருங்கார பதமாடி உணரும் நுகு, ஸ்வயமாவேஷம் மதம் தூகி வழியும் நுகு. திரையானே மாறோ கரையோரம் பழமொழிகள் நின்றாலும் பாடும். ஒரு மந்த ஸ்மிதம் கொஞ்சி விரியும் நோ, புது மண்ணின் மழை என்னை பொதியும் நோ. ரொம்ப பிரம்மாண்டமான சக்தி டிவியின் சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 5 ப்ரொவின்சியல் பிரீமியர் லீக் போயிட்டு இருக்கு. 4 போட்டியாளர்கள்ல நாங்க குட் மார்னிங் ஸ்ரீலங்காவில வந்து நேர்காணல் செய்துட்டோம். இப்ப 5வது போட்டியாளர். ஆனா எது வேணாலும் நடக்கலாம். இப்ப ஸ்ரீவத்சலா எங்களோட இணைந்திருக்காரு. வணக்கம் ஸ்ரீவத்சலா. ரொம்பவே பெருமையா இருக்கு. இந்த 5 பேர்ல இன்றைய தினம் நான் ஃபர்ஸ்டா சொல்லலாம் குட் மார்னிங் ஸ்ரீலங்காவில நேர்காணல்ல நான் இருக்கேன். அதுவும் உங்களை ஃபர்ஸ்டா நான் நேர்காணல் கண்டுட்டு இருக்கேன். ரொம்பவே பெருமையா இருக்கு. சக்தி டிவி இன்றைய அதாவது இந்திய கலைஞர்கள் இல்லாம நம் நாட்டு கலைஞர்களை வந்து முன்னுக்கு கொண்டு வரதுல வந்து சக்தி டிவி சக்தி எஃப்எம் வந்து ரொம்பவே பெருமையுடன் உழைத்துட்டு இருக்கின்றத வந்து நான் இங்க பணியாற்ற ஒரு வேலையாளரா வந்து சொல்லக்கூடியதா இருக்கு. உங்களோட எதிர்பார்ப்புகள் ரொம்பவே இருக்கும் இல்லையா? சோ உங்களோட ஃபேமிலியை பத்தி அடித்தளத்துல இருந்தே போகலாம். உங்களோட ஃபேமிலி என்ன சொல்றாங்க? முதலாவதாக்கா திறமையை கண்டுபிடிக்கிறதுல சக்தி டிவி வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ங்கிறதா நாங்க சொல்ல முடியும். ஆரம்பத்துல இருந்து இளையகானமா இருக்கட்டும், கிளாசிக்கல் டான்ஸ் ஸ்டார், சூப்பர் ஸ்டார்ல இருந்து எல்லாத்துலயுமே பெஸ்டா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னோட ஃபேமிலி பத்தி சொல்ல போனாக்கா என்னோட இந்த அளவு தூர முயற்சிக்கு எல்லா ரீசனுமே என்னோட முதல் காரணம் ஃபேமிலி தான் சொல்ல முடியும். என்னுடைய அம்மா வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக் டீச்சர், கர்நாடக சங்கீதாசிரியை. சின்ன வயசுல இருந்தே அவங்க கிட்டதான் நான் மியூசிக் படிச்சுட்டு இருக்கேன் அக்கா. அப்பா வந்து ஒரு கல்வி பணிப்பாளர் அக்கா. பதுளை மாவட்டத்துல வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல டிரெக்டரா இருந்தார். அவர் வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால விபத்துல இறந்துட்டாங்க. இப்போ இல்ல, அவர் மலையத்துல ஒரு கவிஞர் கூட. அக்கா வந்து மூத்த அக்கா வந்து ஒரு பார்மசிஸ்ட் அக்கா. 2வது அக்கா பரதநாட்டிய ஆசிரியை. அப்ப தேங்க்யூ அக்கா. எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க எல்லா விஷயத்துலயுமே. என்னோட அக்காவோட ஹஸ்பண்ட் என்னோட மாமா வந்து இந்த சூப்பர் ஸ்டார் பயணத்துல வந்து ரொம்பவே ஒரு பெரிய சப்போர்ட்னு சொல்லலாம். என்னோட பேக் போன் அவர்னு சொல்ல முடியும். அந்த வகையில என்னோட ஃபேமிலி வந்துதான் என்னோட ஸ்ட்ரென்த் அக்கா. இப்ப நீங்க உலகத்துக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களோட ஃபேமிலியும் முன்னாடி வரணும்ன்றதுனாலதான் முதலாவது கொஸ்டின் அது. இப்ப அடுத்த வந்து நீங்க எத்தனையோ கஷ்டங்கள் வந்திருப்பீங்க. உங்களோட பாதை வந்து திரும்பி பாத்தீங்கன்னா சந்தோஷம் இருக்கும். ஸ்டேஜ்ல பாடி பெஸ்ட் சிங்கர் இல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டும் போது ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கீங்க. ஆனா இருந்தாலும் நிறைய கஷ்டங்கள் இல்லையா? உங்களோட கொஸ்டியூமா இருக்கட்டும், உங்களுடைய வந்து போற பயணங்களா இருக்கட்டும், நீங்க இங்க ஸ்டே பண்ணி இருக்கிறது, நீங்க வந்து சென்ட்ரல் சேம்ப் அதாவது மத்திய மாகாணத்தில இருந்து ஒரு போட்டியாளரா இப்ப களமிறங்கிட்டு இன்னொரு நபரும் உங்களோட வந்திருக்காரு. அவர் ஏற்கனவே வந்துட்டார். சோ இந்த மாதிரியான கஷ்டங்கள் வந்து எப்படி என்ன மாதிரி யார் உங்களோட கூட இருந்ததுனால வந்து இதெல்லாம் தவிர்த்து கொள்ளக்கூடியதா இருந்துச்சு? ஆரம்பத்துல இருந்தே அக்கா நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கேன். அது வந்து என்னோட சவாலா எடுத்துதான் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன்னு சொல்ல முடியும். சக்தியில வந்து என்னுடைய பயணம் இளையகானத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இளையகானம், அதுக்கப்புறம் கிளாசிக்கல் டான்ஸ் ஸ்டார். சக்தி சூப்பர் ஸ்டார் வர ரொம்ப விருப்பம் அக்கா. சீசன்ல இருந்து ரொம்ப விருப்பம். அம்மாட்ட கேட்டுட்டே இருப்பேன், அம்மா முதல்ல படிச்சு முடிய பாக்கலாம்னு சொல்லி. இந்த சீசன் என்ன லவ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப நான் கலாம் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கேன் அக்கா. ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப. அப்ப அவங்க எல்லாரும் நீ போன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அந்த வகையில கேம்பஸ்ல கொஞ்சம் இங்க ரெக்கார்டிங்ஸ் மாதிரி மாறி ரெக்கார்டிங்ஸ் ரிஹர்சல்ஸ் அப்படி வரும்போது அக்கா அங்க அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகும் அக்கா. அதுல என்னோட ஃப்ரெண்ட் அசாஃபான்னு சொல்லி அவ என்னோட படிக்கிறவ நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாக்கா. மேக்ஸிமம் சப்போர்ட். இப்ப நான் போகாத லெக்சர்ஸ்க்கு வந்து எனக்கு சொல்லி தர்ற மாதிரி அப்ப எஜுகேஷன் சைட்ல அவ வந்து ரொம்பவே எனக்கு சப்போர்ட் பண்ணா. போய் வரதும் கொஞ்சம் கஷ்டமாக்கா. எனக்கு நான் ஹாஸ்டல்ல இருக்கிறதுனால கேம்பஸ்னால ஹாஸ்டலுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சான்சஸ் இல்ல. இப்போ நான் ஒவ்வொரு ரெக்கார்டிங்ஸ் முடிய கேம்பஸ் கட் பண்ணி வீட்டுக்கு தான் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் அக்கா. அப்ப போய் வரதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா எல்லா சவாலும் அக்கா இவ்வளவு தூரம் எனக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறது வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த கஷ்டம் பெருசா தெரியல. கண்டிப்பா அடுத்தது வந்து எதுவானாலும் நடக்கலாம். 5ஆம் தேதி ஸ்ட்ரெயின் கலையகம் ரத்மலானில வந்து இந்த மாபெரும்
பயணம் இறுதி போட்டி வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நாங்களும் வருவோம். இங்க எல்லாருமே இப்போ உங்களோட நேயர்கள் எல்லாருமே இங்க இருக்காங்க. அவங்களோட ஒரு லைவான ஒரு பாட்டு படிக்கிறோம் உங்களுக்காக. ஓகேக்கா. பூவைத்தாய் பூவைத்தாய் என் பூவைக்கோர் பூவைத்தாய் மனம் பூவைக்குள் பூவைத்து பூவுக்குள் தீ வைத்தாயோ நீ மழையில் ஆட நான் 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 நனைந்தே ஆட என் ஆழத்தில் உன்றத்தம் நாடிக்கொள்ளும் சத்தம் உயிரே ஓ தோளில் ஒரு சில நாளில் தனியனாய் தரையினில் மீண்டும் முன்பேவாயின் நன்பேவா உனேவா உயிரேவா முன்பேவாயின் அன்பேவா பூப்பூவாய் பூப்பூவாய் நானா கேட்டேன் என்னை நானே நானியா நெஞ்சம் சொன்னதே. ரொம்ப அதோட அப்படி உங்களோட SMS இதையும் சொல்லிருந்தேன் போக மாட்டேன். என்னுடைய பாடலாம் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பாட்டு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்பிக்கையில கேக்குறேன். என்னோட பாடல் பிடிச்சிருந்தா நீங்க SKS சின்ன இடைவெளி விட்டு நம்பர் 3 டைப் பண்ணி 7777 SMS. ஓகே. இப்போ உங்களோட வந்து 4 பேர் இருக்காங்க இன்னொரு போட்டியாளர்கள். அவங்களோட திறமைகளும் உங்களோட திறமையிலோட நீங்க எப்பயும் ஒப்பிட்டு பார்த்திருக்கீங்க. இதுவரை காலம் பயணித்து வந்திருக்கீங்க. ஒரு நண்பர்களா ஒரு போட்டியாளரா வந்து பயணித்து வந்திருக்கீங்க. என்ன மாதிரியான போட்டி நிலைமைகள் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்? ஆரோக்கியமான போட்டின்னு தான் சொல்ல முடியும். ஆரோக்கியமான போட்டி நிலைமை சொல்லுங்க. 4 பேர் என்ன தவிர மத்த 4 பேருமே 4 விதத்துல டேலண்ட் ஆனவங்க. ரொம்ப என்னோட டீமை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ரணில் ஜிதேந்திரா அண்ணா இருக்காங்க. அவங்க ரொம்பவே டேலண்டட். எங்க 2 பேருக்கும் நல்ல சப்போர்ட்டிவா இருக்குது எங்களோட கேப்டன் சுதர்ஷன் அண்ணா. சாங் செலக்ஷன்ஸுமே சரியாக்கா எல்லாத்துலயுமே ரொம்பவே நாங்க பெஸ்ட் கொடுக்கணும்னு எப்பவுமே எதிர்பார்ப்பாங்க. அதனால ரணில் ஜிதேந்திரா அண்ணாவுக்கு ஒரு டூயட் ரவுண்ட்ஸ்ல எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாருன்னா அவர் வந்து ரொம்பவே ஒரு கண்டெஸ்டன்ட்ல ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு ஆள். அதே மாதிரி அனோன் அண்ணாவும் அதே மாதிரி தான் ரொம்ப டேலண்டட். தர்ஷினி, சபேசன் எல்லாருமே ஒவ்வொரு விதமான டேலண்ட். இப்ப நல்ல ஒரு போட்டி இருக்குன்னு நம்பிக்கை. ஒரு வித்தியாசமான போட்டி, பரபரப்பான போட்டின்னு கூட சொல்லலாம். இப்ப அதுக்கான ஆயத்தங்கள் வந்து சக்தி டிவி ஸ்டெயின் கலையகத்துல வந்து போயிட்டே இருக்கு. பிரம்மாண்டமான செட் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்க 5 பேரையும் அதுல நிப்பாட்டி வச்சு அந்த ரிசல்ட்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. SMS வியூவர்ஸ் நீங்க எல்லாருமே SMS பண்ணியே ஆகணும். கண்டிப்பா 5 போட்டியாளர்களுக்கும் எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அதனால வந்து இப்போ இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, ரைட்? அடுத்தது எது வேணாலும் நடக்கலாம். ஏற்கனவே ஆரம்ப கட்டத்துல உங்களை நான் பயப்படுத்திட்டே வரேன். எது வேணாலும் நடக்கலாம். என்னத்தை எதிர்பார்க்குறீங்க ஃபைனல்ல? அதாவது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி, இப்ப எல்லாருமே ஃபர்ஸ்டா வரணும், நான் வரணும் அப்படின்னு இருக்கீங்க. அதுக்கு நீங்க என்னென்ன எதிர்பார்ப்புகளோட உங்களோட சரியான பயிற்சியில வந்து செய்துட்டு இருக்கீங்க? என்னோட மேக்சிமமா கொடுப்பேங்கிற நம்பிக்கை இருக்காக்கா. ஆனா இவ்வளவு தூரம் சக்தி எனக்கு கொண்டு வந்ததே பெரிய ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன். ஆர்கெஸ்ட்ரா வந்து இலங்கையிலே பெஸ்ட் ஆர்கெஸ்ட்ராக்கா. இவங்களோட வந்து சாதாரணமா நாங்க பாடுற சான்சஸ் வந்து கிடைக்காது. இப்ப ரத்னமண்ணாவோ சரி, மோகன் சார் மாதிரி பெரிய பெரிய ஜட்ஜஸ் வந்து எங்களோட பாட்டை கேட்டு ஜட்ஜ் பண்ண கொடுக்கறது ஒரு பெரிய பாக்கியம் அக்கா. சொல்ல தயாரிப்பு குழு கூட எல்லாருமே அக்கா நன்றிங்கிற ஒரு வார்த்தையில எல்லாருமே இது பண்ண முடியாதுக்கா. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்து ரொம்பவுமே அதனால இது இவ்வளவு தூரம் வந்ததே நான் வந்து ரொம்ப பெரிய விஷயமாவே தான் நினைக்கிறேன். பாகியம் தான் சொல்லுங்க. அந்த அனைத்து அந்த தயாரிப்பு குழுவா இருக்கட்டும், உங்களோட ஆர்கெஸ்ட்ராவா இருக்கட்டும், நீங்க பாடின பாடல்களா இருக்கட்டும், இப்போ ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.
మరుగైన ఆనందరాగాలు దీవించలిచానురా ధనన దీంత దీంత దీంతన ధనన దీంత దీంత దీంతన ధనన దీంత దీంత దీంతన దీంతరా వయసు జాలమోపలేదురా మరులుతున్న చిన్న ధావిర అరువు మాధవీచరాగెరా రాగెరా సడ సడ రతిల పరుగపు సొతగిది దడి పొడి తపనన స్వరమిది ரொம்ப அழகான பாடல். அதே மாதிரி உங்களோட பாடல் செலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே உங்களோட குரலுக்கு அப்படியே அமைஞ்ச மாதிரியே இருக்கு. யார் அதெல்லாம் செலக்ட் பண்றாங்க? என்னோட அக்கா 2 பேருமே செலக்ட் பண்ணி தருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுல என்னோடது எனக்கு என்ன சூட் பண்ணது, என்னால பாட முடியற சாங்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் இந்த ரெக்கார்டிங்ல ஒரு சில நாட்கள்ல இருந்த டைம்ல நான் பார்த்திருக்கேன், உங்களுக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் கிடைச்சிருந்துச்சு ஒருக்கா. அந்த டைம்ல நீங்க ஓடி வந்து உங்களோட அம்மாவை கட்டிப்பிடிச்சு, அம்மா எனக்கு கிடைச்சிட்டுமா, அந்த சந்தோஷம் அம்மாவும் கண்ணீர் விட்ட அந்த காட்சியை நான் என்னால பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. அது அந்த டைம்ல அம்மா உணர்ந்த உணர்ச்சிகள் இப்ப எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? சொல்ல வார்த்தை இல்லக்கா. அம்மாவோட சப்போர்ட் வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா அம்மா ஆரம்பத்துல இருந்ததை விடக்கா இப்ப ரொம்பவே சப்போர்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ரெக்கார்டிங் அம்மா ஸ்கூல் வைஸ் பிரின்சிபல் பண்டாரவளையில, அங்க இருந்து என்னோட ஒவ்வொரு ரெக்கார்டிங்ஸ்க்குமே அம்மா வருவாங்க. அப்ப அவங்க வந்து ஒவ்வொரு முறையுமே வந்து ஒரு வார்த்தை அவங்க சரி உன்னால பிராக்டிஸ் பண்ண முடியல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அக்கா சொல்லுவாங்க, சரி ஓகே பரவாயில்ல, நீ உன்னை முடிஞ்சதை படி, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், உன்னோட மேக்சிமம் கூட எனக்கு அது போதும், இவ்வளவு தூரம் வந்துட்டு எனக்கு பரவாயில்ல. தனியா இருப்பாங்க இல்லையா? இருப்பாங்கக்கா. ஆனா அடுத்தடுத்த ரெக்கார்டிங்ஸ்ல வந்து கொஞ்சம் அம்மா எனக்கு அம்மா பாத்துட்டு பாடணும், அது ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி. அதனால கண்டிப்பா எப்பவுமே அம்மா என்னோட இருப்பாங்க. கண்டிப்பா இவங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனல்ல பார்க்கலாம். உங்களோட இப்ப அடுத்தடுத்த முயற்சிகள், இப்ப ஃபைனல் வந்தாச்சு, ஓகே ஏதோ ஒரு முடிவு கிடைச்சாச்சு, அதுக்கப்புறமா என்ன செய்யற ஐடியா? நிறைய ஐடியா இருக்கு. அப்ப மியூசிக் ஃபீல்ட்ல வந்து நிறைய சாதிக்கணும்னு ஐடியா இருக்கு. வாழும் கலை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்களோட குருஜி மகாராஜ்க்கு வந்து ஒரு ஆல்பம் செய்யலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட அப்பாவோட கவிதைகள் வந்து அம்மா இசையமைச்சதை வந்து இன்னும் 20 வடிவத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட அம்மா பாத்துட்டு இருப்பாங்க, அப்பா எப்பயுமே உங்க கூடவே இருப்பாங்க, ரொம்பவே பெருமை அடைவாங்க. அதாவது அம்மா அப்பாட ஒரு முயற்சி வந்து அம்மா ரூபத்துல இருக்காங்கக்கா. அது வந்து இன்னொரு ஸ்ட்ரென்த். கண்டிப்பா கண்டிப்பா இதுன்னு தொடரணும். நீங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான பிள்ளைகள் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து எல்லாருமே பெருமைப்படுறோம். நானும் பெருமைப்பட்டிருக்கேன். எனக்கும் ஒரு படிக்கெல்லாம் இருக்கீங்க. அடுத்ததா வந்து உங்களோட ஊர்ல வந்து உங்களுக்கான சப்போர்ட்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப சப்போர்ட் அக்கா. நான் அது கண்டிப்பா சொல்லியே ஆகணும். என்னோட கோயிலும் சரி, வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்களோ சரி, எல்லாருமே அக்கா. முக்கியமா சொல்லணும், கோயில் அரங்காவலர் சபை அக்கா என்னோட ப்ரொஃபைல் ஷூட்டுக்கு வந்திருந்தப்பவே ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. ராஜேந்திரன் சார்னு சொல்லி அக்கா என்னோட அம்மாவோட ஒர்க் பண்ண சார், அவங்க அவ்வளவு பேரும் ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அக்கா. இந்த இடத்துல நான் அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அக்கா. வரவேற்கிறதுலயுமே சரி அக்கா, ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அரங்காவலர் சபையும் சரி, இந்து இளைஞர் மன்றமும் சரி, எல்லாருமே எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப நம்பிக்கையில இருக்காங்க அக்கா. நம்பிக்கை காப்பாத்தேன்னு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஓகே, இப்ப நீங்க ஸ்டேஜ்ல ஏறி சக்தியில இந்த சூப்பர் ஸ்டார் சீசன் 5ல வந்து பாட வலிக்கிட்டீங்க. உங்களுக்கான நிறைய ஃபேன்ஸ் வந்து இப்ப இருந்துட்டு இருக்காங்க. இலங்கை ஃபுல்லாவே இருக்காங்க. ஏன்னா இலங்கை ஃபுல்லாவும் சக்தி நேயர்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்காங்க. அவங்களுக்காக என்ன செய்த போறீங்க இனி? இப்ப நீங்க ஒரு கொழும்பு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தாலும் இந்த இசை வழியில வந்து இப்ப நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க ஒரு 20 தயாரிச்சுட்டு இருக்கேன். அதை தவிர இளைஞர்களுக்காக என்ன செய்யற ஐடியா இருக்கு? நிறைய இருக்காக்கா. இப்ப பேஸ்புக்லயும் சரி நிறைய விஷ் பண்றாங்க. மார்னிங் எனக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்காக்கா. வெளியில பண்டாரவளையை தவிர கலாம்போல நான் வெளியில போனா கூட என்ன எல்லாருக்கும் அடையாளம் தெரியுது, விஷ் பண்றாங்க. இந்த பாட்டு பாடுங்கக்கா, அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு, வைதிஸ் கொலவரி பாட்டு. கண்டிப்பா பேசி ஆகணும். இங்க இருக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து அதாவது வேற்றுமொழி ஆட்களா இருந்தா கூட நீங்க அந்த போகும் இல்லையா, அட் போகும் தானே, இப்ப உங்களோட பாடல் போகும்போது அவங்களும் பாடுறாங்க. அதாவது வித்தியாசமான நீங்க டியூன்ல தான் பாடிட்டீங்க, அந்த டியூன்லயே அவங்க பாடுறாங்க. அது வந்து ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம். அந்த விஷயம் நார்மலா பாடுறதை விட இந்த மாதிரியான ஒரு இசையில பாடுறது வந்து அவங்களும் சிங் பண்ணுவாங்க. நம்ம பக்கத்துல இருந்து அதை பாக்குறோம், இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அந்த பாட்டு பாவம் தனுஷ் என்ன நினைச்சு பாவம் அப்ப நல்ல வரவேற்பு தாராங்க. இளைஞர்களுக்குன்னு சொல்லும் போதாக்கா நிறைய ஐடியாஸ் இருக்கு. மியூசிக்கல் ஃபீல்ட்ல வந்து நிறைய அவங்களுக்கு விருப்பமான நிறைய விஷயம் வந்து நான் செய்யணுங்கிறது ஆசை. அடுத்ததான் நீங்க பாடினோட பாடல் வந்து போகுது, நீங்களே பார்த்து பாடுங்க. கண்டிப்பாக்கா.
திக்கிட்ட தான 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 திக்கிட்ட திக்கிட்ட தக்கிட்ட தான தக்னதான் திக்கிட்ட தக்கத நீரி தான தான கெந்தனான தான தான கெந்தனான தான தான கெந்தனான் அபிநவநீத அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷ விரத நரக ஸ்ரீ ரக்ஷகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவனை என்னை ஆட்கொள்வாயா சூடிய வாடலி சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தான் பூதகையாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயத்தம் மாயா நீவா ஆயா மாயா ஆயத்தம் மாயா நீவா ஆயா மாயா ஆயத்தம் மாயா நீவா ஆயா மாயா வா உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லை மாயத்திருடன் கண்ணா கண்ணா காமல் கலைஞன் கண்ணா கண்ணா மாயத்திருடன் கண்ணா கண்ணா காமல் கலைஞன் கண்ணா உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே நிறம் காண்கின்றவான் கூட நிஜமல்ல இதம் சேர்க்கும் கரா கூட சுகமல்ல நீ இல்லாமல் நான் இல்லையே உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் கபடனி சாரிதமகமரிகரி உன்னை காணாது பெண் தடுமாறுதே விதையில்லாமல் வேறில்லை நளின மோக சாமல ரங்கா தீம் தீம் கிரதின்னா நடன பாவ சுதிலே ரங்கா கிரதீம் தீம் தின்னா சரிவர தூங்காது வாடும் அனுதினம் உனக்காக ஏங்கும் ராதாதான் உனக்கென ராதாதான் உனக்கு ஒரு ராதாதான் கிருதுதா கிருதி கிருதுதா கிருதி ததகிட தகதா ததகிட தகதா ததகிட தக ததகிட தக ததகிட தக தாக்கு தாக்கு தா ரொம்பவே அழகா பாடியிருக்கீங்க. இந்த பிராக்டிஸ் எப்படி, இந்த பயிற்சி எல்லாம் நீங்க எங்க இருந்து யாராவது உங்களுக்கு சொல்லி தராங்களா இல்ல நீங்களே கேட்டு பழகிக்கிறீங்களா? அம்மா டிப்ஸ் மாதிரி சொல்லுங்க எனக்கு. இல்லக்கா சாங் நல்லா கேட்பேன், எந்த நேரமும் சாங் கேட்டுட்டு அது பிராக்டிஸ் பண்ணுவேன். அம்மா சொல்லி தருவாங்க. ஜதி எல்லாம் என்னோட அக்கா டான்ஸ் டீச்சர்னால கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொஞ்சம் அந்த ஒவ்வொரு ஜல்லிட்டு அந்த அழுத்தங்களும் வந்து ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மட்டும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. ஓகே, இப்ப இந்த மாதிரி இப்போ நிறைய பாடல் பாடிட்டீங்க. எத்தனை பாடல் கிட்டத்தட்ட பாடிருப்பீங்கன்னு தெரியுமா? 13 பாடல். ஓகே, இந்த 13 பாடல்கள் எப்ப யோசிச்சீங்களா இதை விட நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பாடிருக்கலாமே, எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருக்கலாமே, எல்லா பாட்டுக்குமே அப்படி யோசிக்க முடியாது. அதனால நீங்க நல்ல முழுமையான பயிற்சியோட அந்த மாதிரி உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நிறைய நாங்க எதிர்பார்க்கிறோம் இல்லையா? உங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் யாரு சூஸ் பண்றோம்? வீட்டுல எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க அக்கா, மாமா ஹெல்ப் பண்ணுவாங்க, என்னோட அண்ணா ஹெல்ப் பண்ணுவாங்க, பெரியம்மாவோட சன் அங்க சதீஷ் அண்ணா, அவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ண. ப்ரொமோஷன் விஷயத்துல வந்து அண்ணா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. காஸ்டியூம் எல்லாமே வீட்டுல எல்லாரும் அக்கா ஹெல்ப் பண்ணுவாங்க. எஸ்எம்எஸ் வியூவர்ஸ் இப்ப பாத்துட்டு இருக்காங்க, ஒரு எஸ்எம்எஸ் பண்றோம், ஒரே சொல்லிடுறீங்களா? கண்டிப்பா. என்னுடைய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா SKS ஒரு சின்ன இடைவெளி விட்டு 03 இலக்கம் 3 டைப் பண்ணி 7788 எஸ்எம்எஸ் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா எஸ்எம்எஸ் பண்ணிருங்க. நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, ஜங்கான ஒரு கேர்ள் தானே, அதனால எல்லாருமே எஸ்எம்எஸ் பண்ணிருங்க. இல்லப்பா, இது உண்மையா ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? உங்களை பார்த்துட்டு எத்தனை ஃபேன்ஸ் இப்ப உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க? ஏதாவது கால், ஏதாவது மிஸ் கால் அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கா? Facebookல கேம்பஸ்ல எப்படி உங்களுக்கு வரவேற்பு? கேம்பஸ்ல நல்ல வரவேற்பு. லெக்சரர்ஸ் ரொம்பவே என்கரேஜ் பண்றாங்க அக்கா. ஏன்னா நான் எதிர்பார்க்கல லெக்சரர்ஸ் வந்து அந்த அளவு ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆனா என்னோட போஸ்டரோ சரி பேனர் கேம்பஸ்ல இருக்கும்போது பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பாடுங்க, விஷ் ஆல் தி பெஸ்ட், ரொம்ப எப்ப பார்த்தாலும் விஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. நல்ல வர சொல்லிருக்காங்க ஸ்ரீவத்ஸ் எல்லாம் வந்து நீங்க நேர பாக்குறத விட டிவில பாக்குறதுக்கு அழகா இருக்கீங்க அப்படின்னு டிவில விட நேர்ல வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லுவாங்க. மேக்கப் டிஃபரன்ஸ். அதே மாதிரி இப்போ ஒரு லைவா ஒரு பாடல் ஒண்ணு கொடுத்துருங்க. சொல்ல நினைத்ததை சொல்லி முடித்திட இல்லை இல்லை துணிச்சல்,
நெஞ்சில் இருப்பதை கண்கள் உரைப்பது ரொம்ப ரொம்ப குறைச்சல். ஒரு கேணி போல ஆசை ஊறுதே, மருதாணி போல தேகம் மாறுதே. பக்கத்தில் வந்தது பாசம், இனி வெட்கங்கள் என்பது வேஷம். உயிரே உறவே உனதே, ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே. 100 கோடி வானவில் மாறி மாறி சேருதே, காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுதே. ஏதோ ஒரு ஆசை வா வா கதை பேச, ஐயையோ. ரொம்பவே அருமையான பாடல். இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட சேவை வந்து எங்க ஸ்ரீலங்காக்கு தேவை அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? தேவை தேவை தேவை. 5 பேர்ல எது வேணாலும் நடக்கலாம், யாரு வேணாலும் வரலாம். ஆனா உங்களுடைய விடாமுயற்சி வந்து இன்னும் தொடரணும், சக்தி மூலமா தொடரணும். நீங்க எப்பயுமே வந்து இப்ப ஒரு ஸ்டார் ஆயிட்டீங்க, சூப்பர் ஸ்டார். 5 பேருக்குள்ள வந்தானே ஸ்டார் தானேப்பா. அடுத்ததா வந்து யார் யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்ண போறீங்க? இவ்வளவு தூரம் என்ன கொண்டு வச்சிட்டீங்க, அடுத்ததா வந்து நாங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேரை விட்டுருப்பீங்க இல்லையா இவ்வளவு நாளைக்கு, அவங்களை எல்லாம் சேர்த்து சொல்லிடுங்க. தேங்க் பண்ணணும். முதலாவது சக்தி டிவி ஜியானாக்கு பெரிய ஒரு தேங்க்யூ அண்ணாக்கா. சக்தி ப்ரொடக்ஷன் டீமுக்கும் என்னோட தேங்க்யூ. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட மாமா அண்ணா எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்யூ. அதே மாதிரி ஊர்ல இருக்கிற கோயில் தர்மஹர்த்தா அவங்கல இருந்து இந்து இளைஞர் மன்றம் அவ்வளவு பேருக்கும் என்னோட தேங்க்யூ. முக்கியமா எனக்கு SMS பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்த வியூவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, 5ஆம் தேதி வந்து பிரம்மாண்டமான மேடையில வந்து இந்த 5 சூப்பர் ஸ்டார் ஃபைனலிஸ்டும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. நேரடியா வந்து கூட நீங்க இதை பார்க்கலாம். ஸ்ட்ரெயின் கலைகம் ரத்மலானில உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் அடுத்த குட் மார்னிங் ஸ்ரீலங்கா வரை உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஹம்சி. நன்றி, வணக்கம் நேர்களே.